பொறாமை கொலை வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குது. தாத்தா வளர்ந்திருக்கிறத தங்கச்சிக்கு பார்க்கலாம், தங்கச்சிற முன்னேற்றத்தை தாத்தாக்கு பார்க்கலாம், நாணக்காரன முன்னேற்றத்தை தங்கச்சிக்கு பார்க்கலாமே. அப்படியான ஒரு காலம். பக்கத்து வீட்டாண்ட முன்னேற்றத்தை பக்கத்து வீட்டாளுக்கு பார்க்கலாம். இதுக்காக என்ன செய்யற, எங்கேயாவது ஒரு சூனியத்தை செஞ்சு என்னத்தையாவது செஞ்சு அவனை இல்லாமலாக்க பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, கோழைகளுடைய ஆயுதம் சூனியம். இந்த பொறாமையால ஒரு மனிதன் நரகத்தில தூக்கி வீசப்படும் அளவுக்கு மாறிவிடுகிறான். பொறாமை கொலை வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க. எத்தனையோ கொலை நடந்தாச்சு பொறாமையால. எத்தனையோ பேருக்கு சூனியம் செஞ்சு அவங்கள வீழ்த்தியாச்சு பொறாமையால. இந்த பொறாமை என்ற தன்மை இருக்கும் வரைக்கும் அவர் சொர்க்கத்துக்கு நெருங்கிறார். மிக கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்? ஷைத்தானுடைய முழு போராட்டமும் எம்மை சொர்க்கத்தை விட்டும் தடுப்பதுதான். அவன் அந்த முயற்சியிலே தான் இருப்பான். அவனோடு போராடிதான் எம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டி இருக்கிறது.